என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஏஜ். வேண்டாம் ஏஜ், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஏஜ். ப்ளீஸ் ஏஜ், தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். உங்களை நான் கெஞ்ச கேக்குறேன் ஏஜ், என்ன கொண்டுடாதீங்க. பண்ணிடாதீங்க ஏஜ், வேண்டாம் ஏஜ், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஏஜ், ப்ளீஸ் ஏஜ், தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். உங்களை நான் கெஞ்ச கேக்குறேன் ஏஜ், என்ன கொண்டுடாதீங்க. कहाँ है हासनी? हासनी சொல்லுங்க ஜெயம்மா. நீதாம்மா சொல்லணும். ஏன் இப்படி சோகமா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெயம்மா. அப்புறம் ஏன் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி டல்லா இருக்க? என்ன மாதிரி நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டுட்டியா? கெட்டதெல்லாம் கனவுல மட்டும்தான் வருமா ஜெயம்மா? ஏ கெட்டத நேர்ல பாத்துட்டியா? ஆமா. என்ன பார்த்த சொல்லு. இல்ல நான் எதையும் பார்க்கல ஜெயம்மா. என்ன ஆமா இல்லன்னு உளர்ற? ஆமா இல்ல. உன் கூட பேசினா எனக்கு இருக்கிற குழப்பமும் அதிகமாயிடும். சரி காணாக்காயா வா சாப்பிடலாம். இல்ல ஜெயம்மா, எனக்கு வேண்டாம், பசி இல்ல. ஏய் நில்லு. ஹாசினி, மருதாளி ஃபங்க்ஷனுக்கு உன்னை கம்பல் பண்ணேன்னு உனக்கு கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெயம்மா. அடப்போமா, பெத்த பையனே என் பேச்ச கேக்குறது இல்ல. உன் மேல போய் நான் வருத்தப்படுவேனா? வா சாப்பிடலாம். இல்ல ஜெயம்மா, நீங்க சாப்பிடுங்க. क्या हुआ लड़की को? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நல்லா பேசினாலே, நான் ஒண்ணுமே சொல்லலையே. சாரி. ஏய் நில்ல. நீ ஓடுற பேயே கூப்பிட்டு வச்சு வம்பு இழுக்கிறவ, இன்னைக்கு என்ன நாங்க குறுக்குன்னு ஒன்னும் சொல்லாம போற? அது இல்லக்கா, ஜெயம்மா கனவு பழிச்சு வீட்டை விட்டு போயிருவோமோன்னு பயப்படுறா. அதான் இந்த சோகம். கட்டிக்கிட்டது நல்ல தாலியா? கள்ள தாலி தானே, அதுக்கு என்னமோ ரொம்ப ஓவரா பில்டப் குடுக்குற. ஜெயம்மா கண்டது கனவுல நிஜம். உன் கள்ளத்தாலிய கட்டி கொடுத்துட்டு ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது இவளுக்கே தெரியும்க்கா. அதனாலதான் மருதாளி ஃபங்க்ஷனுக்கு இவ ஒத்துக்கவே இல்ல. இவ ஒத்துக்கிட்டா மட்டும் ஏஜே பிரபலியத்தோட தாலிய இவ கழுத்துல கட்டுவாரா? இவள கொன்னாலும் கொள்ளுவாரே தவிர அது மட்டும் செய்ய மாட்டாரு.
எங்க போற? நில்லு. சொல்றேன்ல, நில்லு. எங்க போற? ஏய், ஆமா, இன்னைக்கு என்னாச்சு இவளுக்கு? நாம ஒரு வார்த்தை பேசினா 100 வார்த்தை பேசுவான். இன்னைக்கு இவ்ளோ டல்லா இருக்கா? ஒருவேளை ஜெயம்மா கனவு நினைச்சு பயப்படுறாளோ? நோ, நிச்சயமா இல்ல. இவ அதுக்கெல்லாம் பயப்படுற ரகமே இல்ல. நமக்கு தெரியாம வேற ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. சம்பவமா? ஆமா. உலகமே அழிஞ்சாலும் திங்கறத நிறுத்த மாட்டா. அப்படிப்பட்டவ சோறு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன குரங்கு அமைதியா உட்காந்துருக்கு, சத்தம் போடாம? எப்பவுமே பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருந்தா தானே நார்மலா இருக்கான்னு அர்த்தம். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், அருவே கடை பதிலே காணோம். உடம்புக்கு ஏதாவது ஆசினி? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? வேண்டாம். இப்ப நான் என்ன கொடுத்தேன்னு நீ வேண்டாங்கிற? என்ன கொன்னுடாதீங்க. ஏய், உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? ஐயோ, என்ன தள்ளி விட்டுறாதீங்க, என்ன தள்ளி விட்டுறாதீங்க, பயமா இருக்கு. தள்ளி விடுவேனா? நீ என்ன மலை உச்சியில நின்னுட்டு இருக்கியா தள்ளி விடுறதுக்கு? அப்போ இந்த மலை உச்சியில இருந்தா என்ன தள்ளி விட்டுருவீங்களா? கண்டிப்பா தள்ளி விட்டுரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதானே தினமும் என்கிட்டே இருக்கேன். அப்பதானே உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். எங்க போற ஆசினி? உன்னதான் என்னாச்சு உனக்கு? தலையில அடிபட்டு இருக்கு, காட்டு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயப்படுற? உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட போலாமா? நான் நல்லதா இருக்கேன். சரி வா. எங்க போற நீ? நான் தூங்க போறேன். இங்க தானே தூங்குவ, போ தூங்கு. இங்கதான் தூங்குவேன். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் வந்து தூங்குறேன். ஏன் ஓடுற? ஹாசினி, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட கரெக்டா தூக்கம் வந்துருது? இந்த பசி வேற. கலங்கம் இல்லாத மனசுல இப்படிதான் இருக்கும். சரி, படுத்து தூங்குவோம். வேண்டாம், சிசிடிவி இருக்கிற இடமா பார்த்து தூங்குவோம். அட்லீஸ்ட் ஹிட்லரால செத்தா ஃபிட்னஸ் ஆவது கிடைக்கும். இப்படியெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது இவ. என்னாச்சு? அப்பா, இந்த ஹிட்லர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. பிரபலிய கொல்ற வீடியோவை பார்த்ததுல இருந்து நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த ஹிட்லர் என்ன துரத்தி கொல்ற மாதிரி கனவு வர வருது. பேசாம எவிடன்ஸ் மேட்டர் அந்த சிபிஐ ஆபீசர் கிட்ட சொல்லிடலாமா? என்ன ஹிட்லர் சிரிக்கிற? இன்னையோட உன் சிரிப்புக்கு ஃபுல் ஸ்டாப். இந்த மொபைலை உன் மச்சான் கிட்ட கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீ ஜெயில அழுதுகிட்டே தான் இருக்கணும். உன்னை பார்த்தாலே
நினைச்சாலே காண்டாவுது. ஆனா உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குது. நீ நல்லவனா கெட்டவனா? உன்னை காட்டி கொடுக்கலாமா இல்ல மன்னிச்சு விட்டுறலாமா? Oh my God, எனக்கே இப்படி புத்தி போகுது. நான் இங்க வந்ததுக்கு காரணமே நீதானே ஹிட்லர்? நான் சொல்றத செய். நீ போய் மணவரையில உட்கார். ஹிட்லரை கல்யாணம் பண்ணிக்க. இன்னையில இருந்து திருமதி ஹிட்லரா மாறு. அது மட்டும்தான் ஒரே வழி. நீ நல்லவ மாதிரி தெரிஞ்சாலும் நீ சுத்தம் செய்யப்பட்ட அக்மார்க் வில்லன் தான். நாயகன் படத்துல வேலு நாயக்கர் நல்லவரா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு செத்துதானே போனாரு. பொண்டாட்டிய கொன்ன நீ என்னதான் நல்லவனா இருந்தாலும் அதுக்காகலாம் உன்னை விட முடியாது. எல்லாத்தையும் விட என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்ட. நீ செஞ்ச தப்புக்கு என்னோட அப்பா மாட்டிக்கிட்டாரு. என் கனவை என் வாழ்க்கைய உனக்காகலாம் இழக்க முடியாது. இப்பவே எவிடன்ஸ பத்தி சிபிஐ கிட்ட சொல்றேன். ஏஜே கொலைக்காரன் தான் என்ற எவிடன்ஸ் எனக்கு கிடைத்து விட்டது. ஏஜே, நீ கம்பி என்றதுக்கு ரெடி ஆயிக்கோ. நீ ஜெயிலுக்கு போறதும் நான் இந்த வீட்டை விட்டு போறதும் ஒரே சமயத்துல நடக்க போகுது. இதை இப்பவே அனுப்பிடுறேன். உடனே ஹிட்லருக்கு மூக்கு வேர்த்துடுச்சா? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னையா? நீயா? எப்போ இந்த ஹிட்லர் போய் தொலைவானான்னு நினைச்சிட்டு இருப்பேன். நீங்க சொல்றது உண்மைதான். சரி, உன் வளரல் கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. என் வாலெட் வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். உடனே அதை எடுத்துட்டு வா. என்ன திடீர்னு ஆர்டர் போடுறீங்க? நான் தான் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. இப்ப மட்டும் எதுக்கு ஹெல்ப் கேக்குறீங்க? கழுதைய கூட எனக்கு பிடிக்காது. ஆனா நல்ல சுமந்து ஹெல்ப் பண்ணது இல்ல. அப்போ நான் கழுதையா? ஓ அம்மா தாயே, ஒரு அரிய வகை உயிரினம் தான் நீ. விடு, நான் சொல்றத மட்டும் செய். என் வாலெட்ல ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். அதுல இருந்து 2 லட்சம் எடுத்துட்டு இங்க பிபிஆர் மெடிக்கல் சென்டர்னு ஒரு இடம் இருக்கும். கூகுள் மேப்ஸ்ல போட்டு உடனே இங்க வந்துரு. பின் நம்பர் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். கொஞ்சம் அர்ஜென்ட், நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன், ஏதாவது மூளை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்களா? மாத்துறது தான் மாத்துறீங்க. நல்ல மூளையா மாத்திக்கோங்க. ஏய் முண்டோ, சீக்கிரம் வா. ஜெயிலுக்கு போற கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன இந்த ஹிட்லர் திட்டிட்டே இருக்காரு. ஹிட்லருக்கு பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிபிஐ ஆபீசருக்கு இந்த மெசேஜ் அனுப்பிடலாம். இந்த மொபைலை பத்திரமா வைப்போம். பர்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாருல்ல. பஸ்ஸுக்கு சேஞ்ச் வேணுமே. ஆட்டோலயே போவோம். எவ்வளவு ஆச்சு? 300 மேடம். இந்தாங்க. சில்லறை இல்ல மேடம். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். ஹிட்லர் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தோட வர சொன்னாரு? போய் பாப்போம். ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இங்க என்ன பண்றாரு? சார், ஏஜி சார் வந்துட்டாரா சார்? அதான் வரேன்னு சொல்லிட்டார்ல. எதுக்கு சும்மா நோய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? பாப்பா. சார், அதுக்குல சார், இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு அர்ஜென்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சார். அப்படி பண்ணா அவ இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு உயிரோட இருப்பான்னு டாக்டர் சொன்னார் சார். ஆபரேஷன் பண்றதுக்கு
ஏஜே சார் பண உதவி பண்றதா சொல்லியிருக்காரு சார். ஆனா இன்னும் அவர் வரலையே சார். ஒரே பதட்டமாவே இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், ஏஜே சார் வர்றாருன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க சார். யோ உனக்கு மூளை இருக்கா? ஏஜி அந்த வேலை இருக்கா 100 தடவை சொல்லிட்டேன்ல. வெயிட் பண்ண முடியாது உங்களால. ஓயா சார் அதுக்காக சார் என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சார். ஆபரேஷன் பண்ண மட்டும் உன் பொண்ணாடி 60 வயசு இருக்கும் ஆன போறலா? அதான் 6 மாசம் டைம் சொல்லிட்டாங்களே. சாக போறவளுக்கு வீணா செலவு பண்றது மட்டும் இல்லாம என்னையும் ஏன் சாவடிக்கிற? ஏய் என்னடா சொல்ற? ஏய் நான் உன்கிட்ட என்னடா கேட்டேன்? நீ என்னடா சொல்ற? ஏய் பிடியா? ஏஜே சொன்னாருன்னு என் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து கிடந்தா என் மேல கை வைக்கிறியா? நிறுத்துங்க. எவ்வளவு திமிரு இருந்தா கை ஓங்குவீங்க? பொண்டாட்டிக்காக அழுதிட்டு இருக்காரு, இவரை போய் அடிக்க போறீங்க. மனசாட்சி இல்ல உங்களுக்கு? ஆறு மாசம் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையே இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும்? உசுருக்கு போராடிட்டு இருக்கவங்க மேல உங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா? 6 மாசமே இருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவி சந்தோஷமா உயிரோட இருக்கட்டும்ங்கிற அவரோட ஆசை உங்களுக்கு ஏன் புரியல? அது இல்ல சார், அவர் பொறுமையா இல்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான். இவரோட தவிப்பு உங்களுக்கு டார்ச்சரா? அது அவர் தன்னோட மனைவி மேல வச்சிருக்கிற காதல், தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஏக்கம். மனைவி மேல பிரியமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அது எனக்கு புரியுது. இப்போ இவர் போராடிட்டு இருக்காருல்ல, அது அந்த 6 மாசத்துக்காக இல்ல. அந்த 6 மாசத்துல ஏதோ ஒரு மிராக்கிள், ஏதோ ஒரு அதிசயம் நடந்து அவரோட மனைவி வாழ்நாள் முழுக்க அவரோடவே சந்தோஷமா வாழணுங்கிற ஒரு ஏக்கம் தான். மனைவிய பறி கொடுத்துட்டு வாழ்ற வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியும். அந்த நரகத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த பாடிய எதிரிக்கும் வரக்கூடாது. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஒரு ராட்சசி, ஒரு கொடுமைக்காரி, வைஃப்னாலே நைஃப், இந்த மாதிரியான கேவலமான வாட்ஸ்அப் ஜோக்ஸ ரசிக்கிற உங்களுக்கு இந்த உணர்வு புரியவே புரியாது. பொண்டாட்டியோட அருமை புரியவே புரியாது. கோர்த்திருக்கிற மனைவியோட விரல் ஒரு செகண்ட் நகர்ந்தா கூட ஒரு யுகமே இழந்த ஒரு பதட்டம் ஒருத்தரோட முகத்துல தெரிஞ்சதுன்னா, அவர் தன்னோட மனைவிய உசுரை விட அதிகமா நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த பதட்டத்தை இவரோட கண்ணை நான் பார்த்திருக்கேன். அந்த பதட்டத்தை நான் உணர்ந்திருக்கேன். என் முன்னாடி நிக்காதீங்க, போங்க. சாரி சார். பாருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். சரிங்க சார். கொடு, பணத்தை கொடு. இந்தாங்க. தேங்க்ஸ். இதுல 2 லட்சம் இருக்கு. உங்க மனைவிக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். என்ன என் ஒய்ஃப் 6 மாசம் என்னோட இருப்பா சார். அது உங்களாலதான் சார். 6 மாசம் இல்ல, 6 வருஷம் உயிரோட இருக்கிறதுக்கு பல கோடி செலவாகும்னு டாக்டர் சொன்னாலும் அதை நான் கொடுக்க தயாரா இருக்கேன். கவலையே படாதீங்க, உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க நல்லா இருக்கணும் சார். நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு உங்க பொண்டாட்டியோட 1000 வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்பீங்க சார்.